இந்த வீடியோவில் பிரண்டை துவையல் எப்படி செய்யலான்றதை நான் காட்ட போகிறேன். இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, ஏன்னா நிறைய கால்சியம் கண்டென்ட் இதில் இருக்குது. யூஸ்வலாக பிரண்டை செய்கிறதுக்கு எல்லாருமே யோசிப்பாங்க, என்ன கையில் குத்தும் கொள்ளும்னு. இப்போ எனக்கு ஒருத்தவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப இலசாவும் இருந்தது, கொஞ்சம் முத்தலும் இருந்தது. அதை நான் எப்படி ஆயணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த பீன்ஸ் எல்லாம் ஆய்வோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம கட் பண்ணும்போது அப்படியே இந்த சைடில் வர நாருங்களை எடுத்தால் மாத்திரம் போதும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணும்போது அந்த நாருங்க அப்படி வரும். அந்த மாதிரியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி 4 சைட்லேயும் இருக்கிற நாரை ரிமூவ் பண்ணால் போதும். ஈஸியாகவே இதை செஞ்சிடலாங்க. உங்களுக்கு கை குத்துற மாதிரி இருக்குன்னா க்ளவுஸ் வேணால் போட்டுட்டு செய்யுங்க. இதே மாதிரி எல்லா பிரண்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த பிரண்டை ரொம்ப நேச்சுரலாக வளரக்கூடியது. நம்ம வேலி பக்கமாக கூட அப்படியே வளர வைக்கலாம். ரொம்ப தண்ணி இதுக்கு தேவைப்படணும்னு இல்லை, தானாகவே அழகாக அது வளர்ந்து வரும். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அடிக்கடி இதை சாப்பிட்டு வந்தோன்னா நம்ம கால்சியம் மாத்திரை போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், எல்லா பிரண்டையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், ஏன்னா இது ஹெல்த்துக்கு தேவையான ஒரு துவையல். அதனால் நல்லெண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே நாம் இதை சாட்டே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த டார்க் க்ரீன் கலர் மாறி ஒரு மாதிரி லைட் க்ரீனாக கொஞ்சம் ப்ரௌனாக மாறணும். அது வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நீங்கள் பிள்ளைங்களுக்கு வாரத்தில் 2 முறையாவது கொடுங்க. மெமரி பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் சரியாக இருக்கும். நம்ம இதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக வதக்குறோம் அப்படின்னா, அதோட அந்த பச்சை வாசனை போகிறதுக்காகவும் ஒரு நல்ல டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காகவும் தான் நாம் இதை வதக்கி எடுக்கிறோம். கால்சியம் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால போன்ஸுக்கு இது ஸ்ட்ரென்த்தை தரும். நம்மளுக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தரும். இப்போ அதே கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. யூஸ்வலாக கடலைப்பருப்பு சேர்ப்பாங்க. சில பேருக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் வாய்வு உண்டாக்கும். அதனால் நம்ம துவரம்பருப்பே சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பும் இந்த துவையலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ரொம்ப செவக்காமல் வறுத்து எடுத்துக்கலாம். எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுக்கும்போது பக்குவமாக வறுத்து எடுங்க. ஏன்னா ரொம்ப தீஞ்சிருச்சுன்னா அந்த டேஸ்ட்டே மாறி போயிடும். இது எல்லா துவையலுக்குமே நம்ம செய்ய வேண்டியது. இப்போ இது ஓரளவுக்கு செவந்து வந்திருக்கு. இப்போ இந்த 5 வரமிளகாவை சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த வரமிளகா கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு லைம் சைஸ் புளியும் சேர்த்து நான் இப்போ அதை வறுத்து எடுக்கிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய துவையல் இது. சில பேர் இதில் வெங்காயம் எல்லாம் சேர்ப்பாங்க. நான் எதுவுமே சேர்க்கல. சிம்பிளாக அப்படியே இதோட சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ தேவையான அளவு தேங்காய் துருவல். வெட்டி வச்சிருக்கிற பிரண்டை 1 கப் அளவுக்கு வரும். அதனால் நம்ம இங்கே 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காவையும் நம்ம நல்லா இங்கே வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த துவையல் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த பிரண்டையில் விட்டமின் சி நிறையா இருக்குது. அதனால் இந்த ப்ளீடிங் கம்ஸுக்கு இது நல்ல க்யூரை தரும். ஸோ வாரத்தில் 2 முறையாவது எல்லாருமே நாம் இந்த துவையலை சாப்பிடணும். தேங்காவை ஓரளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்ட பிறகு நாம் அந்த வதக்கி வச்சுருக்க பிரண்டையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம்.
பிரண்டையை சேர்த்த பிறகு அதையும் நம்ம நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நாம் இதை நல்ல துவையலாக அரைச்சி சாதத்தில் கூட பிசைஞ்சு பிள்ளைங்களுக்கு ஊட்டலாம். இல்லை சட்னியாக நாம் டிஃபனுக்கு நம்ம கொடுக்கலாம். பெரியவங்க முதல்ல சிறியவங்க வர எல்லாருமே இதை நல்லா சாப்பிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை உங்ககிட்ட பெருங்காய கட்டி இருக்குன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு திக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் நல்லா ஆற வச்சுட்டு இதை துவையலாக அரைச்சி எடுத்துக்கலாம். சுவையான ஹெல்த்தியான பிரண்டை துவையல் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.